சாட்டர்டே ஈவினிங் வீக்கெண்ட் ஆச்சுனாவே எப்பயும் போல் க்ராசரி வாங்க கிளம்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் டைமும் கிடைக்கும், ப்ளஸ் ஆஃபர்ஸும் நிறையா இருக்கும். இன்றைக்கி போய் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே எப்பயும் வாங்குற பீஸா ஷாப்பில் போயிட்டு பீஸா கெபாப்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கையோடு சாப்பிட்டாச்சு. இதோட டேஸ்ட் வந்து பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அதனாலேயே என்னன்னு தெரியல. வெளியில் பார்க்க தான் அவ்வளோ வெயிலாக இருக்க மாதிரி இருக்குது, பட் பயங்கர குளிர். இங்கெல்லாம் நமக்கு வீட்டுக்குள்ளேயே செப்பரேட்டாக எல்லா ரூம்ஸ்லையுமே ஹீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிருக்கும். நமக்கு வேணும்னா குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம், அந்த மாதிரி தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா குளிர் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே நைட்டு டின்னருக்கு இட்லி அண்ட் சிக்கன் குழம்பு தான் பண்ணலான்னு இருந்தோம். பொதுவாகவே வீட்டில் நமக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் யாராவது வந்து நீ சமைக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கின்னு சொல்லும் போது வரும் பாருங்கள் சந்தோஷம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு ஹஸ்பண்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டேன். அவங்களே எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலி டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே வந்துருந்துச்சு. பாய்.